சாம்பார் சாதம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அது ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே கமகமன்னு பண்ணலாமா? ஒரு பவுல் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, 1/2 கப் அளவுக்கு சாம்பார் பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறி எதுனாலும் கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 10-15 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கேரட்டு, வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, பட்டாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். அதை ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரிசி பருப்புலாம் ஊற வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கப் இருக்குது. அதுக்கு நம்ம 5 கப் தண்ணி வைக்கிறோம். நான் 4.5 கப் தண்ணியும் 1/2 கப் புளி தண்ணியும் சேர்த்து ஊற்றியாச்சு. இது கூடவே காயப்பொடி, அதுக்கப்புறமா மல்லி இலையும் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.